அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தர்பூசணியில் வரக்கூடிய பூச்சி தாக்கத்தின் அறிகுறிகளையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல பம்கின் பீட்டில் பூசணி வண்டு. இது இலைகளில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால இலைகளில் நரம்பு பகுதிகள் மட்டும்தான் காணப்படுது. இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு செடியோட வளர்ச்சியுமே பாதிக்கப்படுது. இது நாற்று பருவங்களில் தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்து ஏஃபிட்ஸ் அஸ்வினி. இதனால் இலைகள் கீழ் நோக்கி சுருண்டும் மஞ்சள் கலரில் மாறியும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் செடியோட வளர்ச்சியுமே நம்மளுக்கு பாதிக்கப்படுது. அடுத்து த்ரிப்ஸ் இலைப்பேன். இதனால் இலைகள் சுருண்டும் மஞ்சள் கலரில் மாறியும் செடியோட வளர்ச்சியுமே குறைஞ்சி காணப்படுது. இதனால் நம்மளுக்கு மகசூலுமே பாதிக்கப்படுது. இந்த பூச்சி தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வரப்புகளில் மக்காச்சோளம் அல்லது சோளம் போன்ற பயிர்களை பயிரிடுவது மூலமாகவும் இந்த பயிர்கள் நம்ம தர்பூசணி செடிகளுக்கு ஒரு வேலையாக செயல்பட்டு இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துது. அப்படி இல்லைன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராப்ஸை நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்துறது மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டி பயோபெஸ்டிசைட் கன்சார்ஷியா இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரைசியம் அனிசோஃப்லே, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் சாரஞ்சும் பூச்சிகள், இலை தின்னும் புழுக்கள், நூற்புழுக்கள், வண்டுகள் இது போன்ற 4 வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்துது. இதை ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் போதுமானது. இது தேவையான அளவு தண்ணீரில் 3 நாள் ஊற வச்சுட்டு முதல் ஸ்ப்ரே மூலமாகவும் 2 மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமாகவும் கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டு வரும் மூலமாக நம்ம பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி அதிக லாபம் அடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360.